பாஸ்டர், நீங்கள் இன்னைக்கு பண்ண ஜெபம் ரொம்ப அருமை பாஸ்டர். என் இதயத்தை தொட்டுடுச்சு. என் வீட்லேயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். கண்டிப்பா நீங்க அதை கவலைப்படாதீங்க. இன்றைக்கு நம்முடைய கடவுளாகிய ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணியிருக்கோம், எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப நன்றி பாஸ்டர், ரொம்ப நன்றி. சரி, நம்ம அடுத்த வர குடும்ப விழாவுக்கான காரியங்கள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சிறப்பாக போயிட்டு இருக்கு பாஸ்டர். கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் கவலையே படாதீங்க, எல்லாம் தயாராக இருக்காங்க. பாஸ்டர் இங்க என்ன நடக்கு? நம்ம அடுத்த வாரத்துக்கான குடும்ப விழா அதெல்லாம் இவன் ஏன் பேசிட்டு இருக்கீங்க? இவன் யாரும் தான் கேட்க, அதுக்கு தான் நான் இருக்கேன். இங்க என்ன பஸ் சமாதானப்படுங்க. இவன் பெரிய கள்ளன், இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. தம்பி சத்தம் போடாதா, கொஞ்சம் அமைதியா. என்ன தம்பி? நம்ம குடும்ப விஷயத்தை வீட்டில் டேய் அதெல்லாம் நீ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. குடும்ப பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். மாஸ்டர் உங்களுக்கு சாப்பாடு தானே வேணும், அது ஃபுல்லா நான் பாத்துக்கிறேன். இவரை முதல்ல வெளியாக்குங்க. ஆட்கள் நான் பார்த்துட்டு இருக்காங்க. டேய் வெளியே போடே நீ. டேய் ஓடே வெளியே. பாஸ்டர் நீங்க கோயிலுக்கு புதுசு, அதனால அமைதியா போறேன். இதுக்கு மேல நீங்க தலை போட்டா நடக்கவே வர. டேய் உன்னை வந்து நான் பாத்துக்கிறேன். சார் வரலாமா சார்? வாங்க சார். ஆமா சார், காலையில வாங்க, ஒரு அப்பீல போட்டுருவோம். கோர்ட்ல போயிட்டு நமக்கு அதை முடிச்சிடலாம். சரியா சார்? கண்டிப்பா சார். டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பிடுங்க, நமக்கு பார்த்துக்கலாம். சரியா? சரி சார். வணக்கம். வணக்கம் சார். நான் தான் காலைல உங்கள்கிட்ட ஃபோன்ல பேசினவன். நீங்களா அது? சொல்லுங்க சார், என்ன சார் பிரச்சனை? சார் நம்ம வீட்டு பக்கத்துல சரி ஒரு 50 ஏக்கர் சொத்து கிடக்கு. சரி, அந்த அண்ணங்காரன் போய் பிடிச்சு வச்சிருக்கான். உங்க சொந்த அண்ணனா? சொந்த அண்ணன் தான், ஒரு வயசான கிழவன். சரி, அதை வந்து நமக்கு திருடி வாங்கிடணும். அதை வந்து உங்களுக்கு எழுதணும். டன். ரைட்டு, எழுதிடலாம் சார். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஓகே சார். நான் இதுவரைக்கும் வாதாடின கேஸ் எதுவுமே தோத்ததே இல்ல. நீங்க கேஸ் போட்டாலும் சரிதான், என்ன பண்ணாலும் சரிதான், எந்த சொத்து ஒரு வாரத்துல வரணும். ஒரு வாரத்துலயா? கண்டிப்பா முடிச்சிடலாம் சார். சார் ஒரு 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் போட்டீங்கன்னா நமக்கு கேஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். சார் 5 கொஞ்சம் கம்மி, 10 தந்துடுறேன். 10 லட்சமா? கண்டிப்பா சார், கேஸ ஒரு வாரத்துல முடிச்சு தந்துடுறேன் சார். அதுதான் வேணும் சார், எனக்கு டைம் தான் முக்கியம். சீக்கிரமா முடிக்கணும். அவரை அங்க துரத்தியே ஆகணும். ஒரு அப்பீல போடுவோம், அவரை பிடிச்சு உள்ள வைப்போம், சொத்தை எழுதுறோம். வெரி குட் சார், உங்களை நம்பி நான் போறேன். கண்டிப்பா சார், நீங்க போயிட்டு தைரியமா இருங்க சார். நமக்கு கோர்ட்ல பாப்போம் சார். ஒரு மடையம் வந்து மாட்டி இருக்கான். நான் 5 லட்சம் கேட்டா அவன் 10 லட்சம் தாரேங்கிறான். என்னையும் ஒரு வக்கீல்னு மதிச்சு வந்து பைசா தாரேன்னு சொல்றானே, போட்டுருவோம். டேய் மகனே இங்க வந்து உட்காருடா. டேய் செவுட்டு மிச்சனை கலத்திட்டு வந்து உட்காரு. Tell me dad. டேய் என்னடா உன் வயசு பாய்க்கெல்லாம் வெளியே போய் எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, நீ போனையும் பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க. Hey boomer man. இந்த சந்தோஷம் எல்லாம் மொபைல்ல இருக்கு மேன். டேய் வெளியே போய் மத்த பசங்க கூட என்ஜாய் பண்றா. இந்த சொத்து வீடுல உனக்கு தானே சேர்த்து வச்சிருக்கேன். நீ எப்படியே வீட்டுக்குள்ள கிடந்தா என்னடே? டாட் நாளைக்கு எனக்கு பர்த்டே. எனக்கு 1 லட்சம் ரூபாய் மணி வேணும். 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாயா? இது எதுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி நாளைக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸு கூட போறேன்னு சொல்றேன், அதனால தாரேன். அந்த பீரோல இருக்கு, போய் எடுத்துக்கோ, போய் என்ஜாய் பண்ணு. நல்ல டாடி உம்மா. எல்லாம் உனக்கு தானே. இனி ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் கூப்பிடணும். 2 பேரை கூப்பிட்டாச்சு. இனி யாரு? நம்ம நண்பன் டேனிய கூப்பிடணும். இவன் எதுக்கு இப்ப கால் பண்றான்? டேய் சொல்றா. ஏய் நல்லா இருக்கியா டானி? நல்லா இருக்கேன்டா. டேய் சொல்லு. விசேஷமா கூப்பிட்டேன்டா. நாளைக்கு எனக்கு பர்த்டே. சரி சரி, ஆனா பார்ட்டி வச்சிருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வராங்க, நீயும் கண்டிப்பா வரணும். நம்ம ஃபன் பண்றோம். இல்லடா, அடுத்த வாரம் நமக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்குல்லடா. நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே அப்ளை பண்ணோம், மறந்துட்டியாடா? டேய் அது இருக்கட்டுடா, அது ஒரு எக்ஸாம். நீ கண்டிப்பா வாடா, நம்ம சேர்ந்து ஃபன் பண்ணுவோம். வாடா. இல்லடா, நான் அந்த எக்ஸாம் முடிச்சிட்டு வரேன். இவன் யாருடே? ஓகேவா? இந்த பாபி என்ன காணல, எங்க போறான்னு தெரியல. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? டேய் கொஞ்சம் பொருடா, நீ நமக்கு தண்ணி வாங்கி செலவு பண்றதே அவன் தான். வெயிட் பண்ணு, இப்ப கெத்தா வருவான் பாரு. வருவானா? சரி பாப்போம். டேய் மச்சான், அங்க வருது பாருடா காரு. வந்துட்டான்டா. வாடா மச்சான், டேய் பாட்டடு. டேய் பீர் சூப்பரா இருக்குடா.
டேய் இவன் எங்க போறான்? டேய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆ. அவன் நம்ம கூட இதெல்லாம் அடிக்க மாட்டான். இதோட மோசமான ட்ரக்ஸ் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஓ அப்படியா? அதான் இப்படி தலை சுத்துதா அவனுக்கு? ஹலோ டேய் சொல்லு பாபி. எங்கடா இருக்க? நான் வீட்டு பார்த்துருக்கேன்டா, சொல்லுடா. உன்னை அர்ஜென்டா ஒன்று பார்க்கணும்டா எனக்கு. அப்படியா? சரி இப்போ வரையா? கொஞ்சம் சீக்கிரம் வாரேன்டா, வெயிட் பண்ணு. ஓகே ஓகே வா வா. டாக்டர் என் பையன் எப்படி இருக்கான் டாக்டர்? ரிப்போர்ட்ல எதுவும் பிரச்சனை இல்லை, ஆனா சின்ன ஒரு அடி பேக்கில் அடி. இல்ல டாக்டர், என்ன சொன்னீங்க பேக்ல அடியா? ஆமா, இந்த இடத்துல அடிபட்டிருக்கனால சின்ன கிரிட்டிக்கல், கொஞ்சம் வேற இருக்கு. வேற பயப்பட வேண்டியது மாதிரி எதுவுமே கிடையாது. இல்ல டாக்டர், கிரிட்டிக்கல் சொல்றீங்க. என் பையன் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனா கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கனால கொஞ்சம் பணங்கள் செலவாகும். அதை பத்தி கவலையே படாது டாக்டர். நான் எவ்வளவு வேணாலும் பே பண்ணிக்கிறேன். எனக்கு என் பையன் நார்மலா வரும் டாக்டர். அவனுக்கு வேண்டியதான் சொத்து எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். அவனை நீங்க நார்மலா கொண்டு வந்தே ஆகணும். ஓகே ஓகே, பயப்படாதீங்க. பணத்துக்கான ஏற்பாடு மட்டும் பண்ணுங்க. சரி டாக்டர், கட்டாயம். சரி ஓகே. யாரையா நீங்க? கலெக்டரை பார்க்கணும். கலெக்டர் எல்லாம் பார்க்க முடியாது, வெளியே போங்க. என்ன பிச்சைக்காரன மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு கலெக்டரை பார்க்க வந்திருக்கீங்க? ஐயா, நான் பிச்சைக்காரன் இல்லையா, மனு கொடுக்க வந்திருக்கேன். மனுவா? கலெக்டர் பார்த்து. உங்க ஐடி கார்டு எல்லாம் இருக்கா? அதுல இருக்கியா? எங்க? இல்ல இருக்கியா? நீங்க முதல்ல ஐயா, வெளியே கலெக்டர் போங்க. பார்க்கணும். ஐயா. அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கீங்களா? வெளியே போங்க. ஐயா, தயவு செஞ்சு பார்க்கணும். தயவு செஞ்சு. அப்படி எல்லாம் பார்க்க முடியாது, கலெக்டர். வெளியே போங்க. அங்க என்ன சத்தம்? சித்தப்பா, சித்தப்பாவா? சித்தப்பா, கலெக்டர் தானே? சித்தப்பா என்ன தெரியலையே உங்களுக்கு? சித்தப்பா, யாரு? உங்க அண்ணன் மகன் சித்தப்பானா? டேனியா? ஆமா சித்தப்பா. என்ன கோலம் சித்தப்பா இது? டேனி. சித்தப்பா, டேனி. வாங்க இல்ல, சித்தப்பா. பள்ளிச்சிரு டேனி. இல்ல சித்தப்பா, வாங்க சித்தப்பா. இல்ல, பள்ளிச்சிரு டேனி. உள்ள வாங்க சித்தப்பா. என்ன சித்தப்பா இது இப்படி இருக்கீங்க? மனே, பணத்தாசையினாலே வீண் பெருமையினாலே எல்லாத்தையும் இழந்துட்டேன் மானே. அவன் குடிச்சு வெறிச்சு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி அசமா போனான். கடைசியா யாரையோ பார்க்க போய் வண்டி இடிச்சு பரந்தெல்லாம் அடிச்சு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம். ஆஸ்பத்திரி போனா டாக்டர் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஃபாரின் டாக்டர் எல்லாம் கொண்டு வந்தாங்க. கோடி கோடியா இருந்த சொத்து எல்லாம் வித்து பைசா கட்டி கடைசியில ஒண்ணும் பண்ண முடியாது. உயிர் மட்டும் தான் கிடக்கு. அப்படியா அவனால சித்தப்பா? பேச முடியாது, நடக்க முடியாது, உயிரிழத்து இழுத்து கிடக்கு. எங்களுக்கு படுக்கிறது கூட இடம் இல்ல. நீங்க அப்பவே எங்களை வந்து பாத்துருக்கலாம்ல சித்தப்பா. இந்த மனு கொண்டு வந்திருக்கேன். எப்படியா அந்த பென்ஷனோட சாங்ஷன் பண்ணி தந்துருங்களேன். இல்ல சித்தப்பா, நீங்க உங்க அண்ணனை வந்து பாருங்க சித்தப்பா. எங்க அப்பா வந்து பாருங்க. அவனை நான் என்னெல்லாம் குடும்பப்படுத்தி இருக்கேன். அநியாயமா அவன் சொத்தை புடுங்கி எடுத்து என்னெல்லாம் கஷ்டப்படுத்தி இருக்கேன். வேண்டாமான வேண்டாம். நீங்க மனசுல நினைக்காங்க சித்தப்பா. இதெல்லாம் அவன்கிட்ட சொல்ல வேண்டாம். இல்ல இல்ல சித்தப்பா, நேத்தே கூட உங்களை பத்தி பேசினாங்க சித்தப்பா. அப்படியா? இன்னும் அந்த என் அண்ணன் இன்னும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்களா? ஆமா சித்தப்பா, ஆமா சித்தப்பா. நீங்க முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நான் அப்பா கிட்ட கூட்டிட்டு போறேன். வாங்க. இதுக்கு மேல நான் வரேன், கட்டாய வீட்டுக்கு வரேன். சார் அங்க பாருங்க சார், யார் வர்றதுன்னு. உங்க தம்பி மாதிரியே இல்ல? ஆமா, என் தம்பி தான். சார் போய் பாருங்க சார். தம்பி, தம்பி, என்னப்பா தம்பி? டேய் தம்பி. என்னைய மன்னிச்சிருக்கா? டேய் மன்னிப்பல எதுக்குடா கேக்குற தம்பி? இவ்வளவு துரோகம் பண்ணிருக்கேன் உனக்கு. ஆனாலும் நீ என்ன அன்பா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. எப்போ உன் தவற உணர்ந்துட்டியோ அப்பவே நீ தூய்மையாயிட்டடா. கவலைப்படாதடா, வாடா வா.
பாஸ்டர் என்னைய மன்னிச்சிருங்க பாஸ்டர். நான் எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன். என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உங்களை வர அடிக்க கை வாங்கிட்டேன் பாஸ்டர். என்னைய மன்னிச்சிருங்க பாஸ்டர். எப்போ உங்க தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டீங்களோ அப்பவே தூய்மையாயிட்டீங்க. இந்த கிறிஸ்து பிறப்பு தூய்மைக்கான ஒரு அழைப்பா இருக்கிறது. வாங்க சேர்ந்து ஆலயத்துக்கு போய் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பண ஆசையினால் அநீதி செய்பவர்களும், போதை பழக்கத்தினால் அடிமைப்பட்டிருப்போருக்கும், மாம்ச இச்சையினால் தங்களை கரைப்படுத்திக் கொண்டிருப்பவர்களுக்கும் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு இந்த கிறிஸ்து பிறப்பு தூய்மைக்கான ஒரு அழைப்பு. அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்கள்.